அது இந்த கட்சிகளினுடைய நீட்சி தான் அவருக்கு தனித்த ஒரு தத்துவமோ ஒரு பாதையோ கோட்பாடோ என் தம்பி கிடையாது. இப்போ எங்கள் அண்ணன் பாண்டியராஜன் படத்தில் ஒரு ஏலம் விடுவாங்க. நம்ம ஐயா பயில்வான்றாங்கன்னா தானே உட்காந்து 2000 3000 4000 கடைசியாக பிம்பிளிக்கு பிளாப்பிம்பாங்க. அந்த பிம்பிளிக்கு பிளாப்பி தான் இது. உட்காரு நான் காசு தர்றேன்னா அந்த காசை எங்கேருந்து எடுப்பேன்? நீ என்ன எங்கள் பாட்டன் சோழ பரம்பரையாக சொந்த சொத்தை வித்துட்டு எங்களுக்கு கொடுக்குற? நீயே கடன் வாங்கி யாரை காட்டி கடன் வாங்குற? என்னைய காட்டி தான் கடன் வாங்குறான், உங்களை காட்டி தான் கடன் வாங்குறான். பயணம் போறாங்க அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு. திராவிட கட்சிகள் பணம் கொடுத்து ஏமாத்த பார்க்குறாங்க, உரிமை சதுரங்கள் பேரில் சொல்லிட்டு. இப்போ நானும் ஆட்சிக்கு வந்து 2500 தருவேன், இல்லை மகளிருக்கு இலவசம் பண்ணலாம். அவர் என்ன மாதிரி கோட்பாடுகளை கொண்டு அதை இந்த கட்சிகளினுடைய நீட்சி தான் அவருக்கு தனித்த ஒரு தத்துவமோ ஒரு பாதையோ கோட்பாடோ என் தம்பி கிடையாது. அவர் திராவிடம் தமிழ் தேசியம் ஒன்றுங்கும் போதே அவருக்கு தனித்த பார்வையோ ஒரு திட்டமோ இல்லை. உங்களுக்கு அது புரிஞ்சுக்கணும். சினிமா வேறு சித்தாந்தம் வேறு, ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. உங்களுக்கு விளங்குதா? அவர் இப்போ இங்கே இருக்கிறவங்களே அதிமுக ஊழலை எதுக்குறீங்கன்னா, அதிமுக ஊழல் கட்சின்னா அந்த ஊழல் கட்சியில் அமைச்சராக இருந்தவங்களாம் இப்போ அவங்க கூட இருக்காங்க. அதிகபட்சமாக அதிமுக உறுப்பினர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. அப்போ அதிமுகவின் இன்னொரு கட்சி நீட்சி மாதிரி தான் இது இருக்குது. அதே திராவிட சித்தாந்தம், அதே ஐயா ஈவேரா வச்சுக்கிறீங்க, அதே ஐயா வேறு எங்கள் அண்ணா வச்சுக்கிறீங்க, அதே ஐயா எம்ஜிஆரை வச்சுக்கிறீங்க, இப்போ அம்மா ஜெயலலிதாவும் சேர்த்துக்கிட்டீங்க. அப்போ அந்த கட்சி அது என்ன செய்து தாலிக்கு தங்கம்னு அம்மா அறிவிச்சாங்க. அரைப்பவன் நீங்கள் ஒரு பவன் கூட்டியிருக்கீங்க. ஏன்னா 10 ஆண்டு ஆயிடுச்சுல, கொஞ்சம் டெவலப் ஆகிருக்குல்ல, வளர்ந்துருக்குல்ல. இவர் போன தடவை 1000 கொடுத்தாரு ஐயா ஸ்டாலின். இவர் வந்து ஐயா எடப்பாடி வந்து நான் வந்தால் 2000 கொடுக்குறேன்றார். இப்போ அவரும் 2000 சொல்லிட்டாரு. அப்போ நான் வந்து நீங்கள் 2 பேர் 2000மா, நான் 2500. இப்போ எங்கள் அண்ணன் பாண்டியராஜன் படத்தில் ஒரு ஏலம் விடுவாங்க. நம்ம ஐயா பயில்வான்றாங்கன்னா தானே உட்காந்து 2000 3000 4000 கடைசியாக பிம்பிளிக்கு பிளாப்பிம்பாங்க. அந்த பிம்பிளிக்கு பிளாப்பி தான் இது. அது எப்போ ஃப்ளாப் ஆகுதோ அது வரை நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். இது ஒரு கொடுமை தான் தங்கச்சி. இது ஏதாவது சரி பண்ணணும், மாற்றணும். இது என ஒரு இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமையில் இல்லாமல் என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன்னு ஒருத்தன் சொல்ல மாட்டான். சொல்கிற எங்களையும் கவனிக்க மாட்டான். இதுதான் பிரச்சனையே. எதுக்கு இலவசம் தங்கச்சி? நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த எல்லார்கிட்டையும். ஒரே நாள் பொங்கலுக்கு 760 கோடி 790 கோடிக்கு குடிக்கிற அளவு காசு வச்சுருக்காங்க தங்கச்சி. ஒரு படம் இப்போ என் தம்பி விஜய் படமே வந்தாலே முதல் நாள் முதல் காட்சி 34 கோடி வசூலிக்குது தங்கச்சி. 34 கோடி பொழுதுபோக்குக்கும் மதுவுக்கும் செலவு பண்ணுறதுக்கு காசு இருக்கிறவனுக்கு எதுக்கு இலவசம் கொடுக்குற தங்கச்சி? சொல்லுங்கள், எதுக்கு கொடுக்குற? மக்களின் அறிவை, மக்களின் உடல் ஆற்றலை, அறிவாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கணும். அந்த நாடு தான் வாழும் வளரும். உட்காரு நான் காசு தர்றேன்னா அந்த காசை எங்கேருந்து எடுப்பேன்? நீ என்ன எங்கள் பாட்டன் சோழ பரம்பரையாக சொந்த சொத்தை வித்துட்டு எங்களுக்கு கொடுக்குற? நீயே கடன் வாங்கி யாரை காட்டி கடன் வாங்குற? என்னைய காட்டி